Good morning, students. In this lesson, fourth lesson in geography, resources and industries. Already we saw the resources, that is renewable resources, non-renewable resources, then ferrous metal, non-ferrous metals and all. Then the power resources we saw. With the help of the resources only we can able to install the industries. We need raw materials for the industries. Without raw materials we couldn't produce anything. ரா மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் தட் ரிசோர்ஸஸ் கேன் பி கன்வெர்ட் இன்டு finished products. Resources here, raw materials, it should be converted into finished products. For the finished products, the raw material should be converted in the industries. Okay, are you understood, all of you? Industries, it refers to the activities which converts a raw material into finished products. Industries அப்படின்னா என்ன? It refers to the activities which converts the raw material into finished products. This sector is called as the value addition sector. Value addition sector. Raw materials means we couldn't do anything upon the raw materials, means it's not a value added. ஒரு காட்டன் இருக்குது, காட்டன் இட் இஸ் கல்டிவேட்டட், அந்த காட்டன் அப்படியே இருக்குது, அந்த உற்பத்தி பண்ணது அந்த காட்டன் நம்ம ஒன்றுமே பண்ணலை அப்படின்னாக்கா இட் டஸ் நாட் பிகம் அ ஃபேப்ரிக், கிளாத்தாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அந்த காட்டனை நம்ம என்ன பண்ணுறோம், யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஃபேப்ரிக்ஸ் துணியாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காட்டனுக்கு இருக்க வேல்யூவை விட ஃபேப்ரிக் இருக்க வேல்யூ என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் இதை என்னென்னு சொல்கிறோம், வேல்யூ அடிஷன் செக்டார். இப்போ ஒரு சுகர் கேன் இருக்குது, சுகர் கேனை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், சுகராக கன்வெர்ட் பண்ணுறோம். சுகர் கேன் அப்படின்றது பெரிஷபிள் ஐட்டம். அப்போ அந்த சுகராக கன்வெர்ட் பண்ணால் தான் அதுக்கு என்னவா இருக்குது, நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கிறது. ஸோ வேல்யூ அடிஷன் அப்படின்றது இட்ஸ் இந்த மார்க்கெட் செக்டார். எந்த ஒரு பொருளையும் நம்ம அதை அந்த ரா மெட்டீரியலை கன்வெர்ட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு அந்த பொருளுக்கான மதிப்பு கிடைக்கும். அதனால தான் வேல்யூ அடிஷன் செக்டார். ஆன் த பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் கிளாசிஃபைட் இன்டு agro-based industries, forest-based industries and mineral-based industries. It depends upon the raw materials. என்ன raw material இருக்கோ, மூலப்பொருள் இருக்கோ, அந்த மூலப்பொருளை சார்ந்து தான் இண்டஸ்ட்ரீஸை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் agro-based industries, forest-based industries, mineral-based industries. விவசாயத்துறையிலிருந்து வர்ற ரா மெட்டீரியல்ஸை பொறுத்து இருக்கிறது agro-based industries. ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கிற பொருளை வச்சு ரன் பண்ணுறத ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். மினரல்ஸை வச்சு பேஸ் பண்ணி ரன் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸை மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு 3 கேட்டகரிஸை பிரிச்சிருக்கோம். ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், these industries draw the raw materials from agricultural sectors. இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து கிடைக்கிறது, ஃப்ரம் த அக்ரிகல்ச்சரல் செக்டார், விவசாயத்துறையிலேருந்து கிடைக்கிறது. த ஃபாலோயிங் பார்ட் டிஸ்கஸ் த ஆக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். pretty well India is பேசிக்கலி அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி, விவசாயத்தை சார்ந்திருக்கிற கண்ட்ரி. அப்போ இந்தியாவில் விவசாயத்தை சார்ந்த நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணுறோம். அதில் ஆக்ரோபேஸ்ட் industries நிறைய டெவலப் ஆயிருக்கு. டெக்ஸ்டைல் இஸ் அ ப்ராட் டேர்ம் விச் இன்க்ளூட்ஸ் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது இட்ஸ் எ வெரி லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், மெனி இண்டஸ்ட்ரீஸ். நாட் ஒன்லி காட்டன், மெனி ஐட்டம்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான். ஜூட், உல், சில்க், சிந்தட்டிக் ஃபைபர் டெக்ஸ்டைல்ஸ். நாட் ஒன்லி காட்டன், வேறு என்னென்ன இருக்குது, ஜூட், உல், சில்க் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். சிந்தட்டிக்னு சொல்லுவோம், பாலியஸ்டர், டெர்லின், அந்த மாதிரியான சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது நம்மளுக்கு. திஸ் செக்டார் இன் இந்தியா இஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் செக்டார் இன் த வேர்ல்டு. இந்தியாவில் இருக்க இந்த செக்டார் வேர்ல்டுலே 2வது இடத்துல இருக்குது. இது இந்த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது. த ஃபஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் மில் வாஸ் ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ் அட் ஃபோர்ட் க்ளாஸ்டர் நியர் கல்கட்டா இன் 1818. முதல்ல நம்ம இந்தியாவில் காட்டன் டெக்ஸ்டைல் மில், ஜென்ரலாக மில்லுன்னு சொல்லுவோம் அதை. ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் மில் அப்படின்றது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா கல்கட்டாவில், ஃபோர்ட் க்ளாஸ்டர் இன் கல்கட்டா இன் 1818. ட்ரெடிஷ்னல் செக்டார்ஸ் லைக் நம்ம இந்தியாவில் காட்டன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு இல்லை.
தொன்று தொட்டு நம்ம இந்தியாவில் வந்து என்ன ட்ரெடிஷ்னல் மில்ஸ் சின்ன சின்ன கைவினை பொருட்கள் எல்லாமும் இருக்குது. விவசாயத்தை சார்ந்து ட்ரெடிஷ்னல் செக்டார்ஸ் லைக் ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஹேண்ட்லூம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கதராடைகள்லாம் செய்கிறது ஹேண்டிகிராஃப்ட்ஸ், கைவினைகள். அண்ட் ஸ்மால் பவர்லூம் யூனிட்ஸாக கிராமங்களில் வீட்லேயே வந்து கைத்தறியும் இருக்குது, பவர்லூமும் இருக்குது. கைத்தறித்துறையில் கைத்தறியும் வீட்டில் இருந்த மாதிரியே அந்த தறி வச்சு செய்வாங்க, அது கைத்தறி. பவர்லூம் மிஷின் ஆன் பண்ணோன்னா நிறைய மெஷின்ஸ் ரன் ஆகும் வீட்டுங்களே. அந்த வீட்டுங்களே இன்னமும் கிராமப்புறங்களில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அந்த பக்கம் மத்தூர், ஆர்கப்பேட்டை இந்த சைட்லலாம் வந்து இந்த பவர்லூம் நிறைய இருக்குது. நிறைய பொருளை அங்கே உற்பத்தி பண்ணுறோம். முக்கியமாக காட்டன் சுடிதார்ஸு, காட்டன் லுங்கிங்க இதெல்லாமே அங்கேருந்து உற்பத்தி பண்ணி வேர்ல்டு மார்க்கெட்டில் லீடிங்கில் போயின்ட்டுருக்கு. Traditional sectors like handloom, handicrafts and small powerloom units are the biggest source of employment for millions of people in rural and semi-urban areas. Millions of people they involved in it. Rural area சரி, semi-urban area. Semi-urbanனாக்கா அர்பன்னா சிட்டிஸா, அதுக்கும் ரூரலுக்கும் இடைப்பட்ட அந்த இது வந்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம செமி-அர்பன் ஏரியான்ஸா. இந்த ரூரல் ஏரியாவில் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு வீட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த லூம்ஸ், பவர் லூம்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கைத்தறின்னு இருக்கும், கையிலேயே நெய்வாங்க, அந்த மாதிரி இருக்குது. கரண்ட்லி இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன். இந்தியா வந்து வேர்ல்டில் தேர்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரி காட்டன் உற்பத்தியில். அண்ட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் லூம் ஆர்க். அடுத்து வந்து என்ன லூம், பவர் லூம் அப்படி இருக்கிறதும். அண்ட் ரிங் ஸ்பிண்டில்ஸ் இன் த வேர்ல்டு. அடுத்து லூம் ஆர்க்கும் இருக்குது. அடுத்து ரிங் ஸ்பிண்டில்ஸ், நூலாடைகள் உற்பத்தி பண்ணுறதுலையும், நூல் உற்பத்தி பண்ணுறதுலையும். அட் ப்ரெசன்ட் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்ட் மாடர்ன் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இன்றைக்கி லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்டாக பெரிய அளவில். நான் சொல்கிறது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு லூம்ஸ் இருக்கும், கைத்தறி இருக்கும், பவர் லூம் இருக்கும். இன்றைக்கி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பெரிய அளவில் உற்பத்தி பண்ணுறது நம்ம இந்தியாவில் இருக்குது காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. கின்னிங் இஸ் a process of separating cotton seed from cotton. லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க கின்னிங், ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டுலாம். கின்னிங் அப்படின்றது காட்டனில் ப்ராசஸ் பண்ணுறது. காட்டனில் என்ன ப்ராசஸ் அப்படின்னா காட்டன் கல்டிவேட் பண்ணுவோம். கல்டிவேட் பண்ணி அந்த காயிலேருந்து காய் வந்து என்ன ஆகும், முத்தினதுக்கப்புறமா அது காஞ்சி அதுலேருந்து காட்டன் வெளியே ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காட்டனில் ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் இது ஒட்டின்னு இருக்கும் அந்த இதில், அது சீடு, அந்த காட்டனோட சீடு. அந்த காட்டன்லேருந்து அந்த சீடை பிரித்து எடுக்கணும். அந்த காலத்துலலாம் காட்டன்லேருந்து சீடு பிரித்து எடுக்கிறதுக்கு லேபர்ஸ் இருப்பாங்க, தனித்தனியாக அதை எடுத்து பிரிக்கணும். இப்போ அப்படி கிடையாது. காட்டன்லேருந்து சீடை பிரிக்கிறதுக்குன்னு ஒரு தனி மெஷினே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அந்த சீடை பிரித்து எடுக்கிற அந்த ப்ராசஸ்க்கு என்னன்னு சொல்லுவோம், கின்னிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், கின்னிங். Ginning is a process of separating cotton from seed from cotton. The higher concentration of textile mills in and around Mumbai makes it as Manchester of India. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான காட்டன் உற்பத்தி இண்டஸ்ட்ரீஸ் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. எங்கே இருக்குது, மும்பையில். அதனால் அதை என்னன்னு சொல்கிறோம் நம்ம மும்பை அப்படின்னா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். மான்செஸ்டர் அப்படின்ற ஏன் பேரை சொல்கிறோம் அப்படின்னா மான்செஸ்டர் அப்படின்றது இங்கிலாண்டில் இருக்க ஒரு சிட்டியோட நேம். அந்த சிட்டியில் காட்டன் கல்டிவேஷன் அதிகமாக இருக்கும். அந்த சிட்டியில் இங்கிலாந்து வந்து பிரிட்டன் வந்து நம்மளை ரூல் பண்ணாங்க. இங்கிலாந்து பிரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலாந்து வந்து நம்மளை ரூல் பண்ணதுனால அவங்களுடைய டேர்ம்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அப்போ அப்படி பார்க்குறப்ப நம்ம இந்தியாவோட மான்செஸ்டர்னு எதோ சொல்லுவோம் அப்படின்னா மும்பை சொல்லுவோம். ஏன்னா இன்னும் அரௌண்ட் மும்பை நிறைய காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன், அது இல்லாமல் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்கோ அங்கே காட்டன் கல்டிவேஷனும் இருக்குது. அந்த காட்டன் கல்டிவேஷனுக்கு உகந்த சாயில் இருக்குது, கிளைமேட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி லேபர்ஸ் இருக்காங்க, துறைமுகம் இருக்குது. இது எல்லாமே அங்கே நிறைய இருக்குது. அந்த இதுக்கு அந்த பவர்லூமுக்கு தேவையான ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் அங்கே கிடைக்கிறது. அந்த காட்டன் உற்பத்தி பண்ணதுக்கப்புறமா அதை சேல் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இருக்குது. வெல் டெவலப்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது. அதனால் அந்த மும்பையை என்னன்னு சொல்கிறோம் நம்ம, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். த ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டெக்ஸ்டைல் மில்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் மும்பை மேக்ஸ் இட் ஆஸ் அ மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. மான்செஸ்டர்னால் என்ன, காட்டன் உற்பத்தி அதிகம் பண்ணுற இடம். அந்த மான்செஸ்டர் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு சொன்னேன், ஆக்சுவலாக லண்டனில், பிரிட்டனில் இருக்குது மான்செஸ்டர். அந்த பிரிட்டனில் இருக்க மான்செஸ்டரில் என்ன உற்பத்தி அதிகம் பண்ணுறாங்க, காட்டன். அதனால் அந்த நேமை நம்ம இங்கே அவங்க வச்சுருக்காங்க மான்செஸ்டர். அது அப்படி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில் இன் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் தான் அதிகமாக காட்டன் உற்பத்தி பண்ணுறோம்.
அங்கே என்ன சாயில் இருக்குது? I mean black soil. Black soil is otherwise called as black cotton soil. ஏன்னா that soil is suitable for the cultivation of cotton. நல்ல வெரைட்டியான காட்டனை கல்டிவேட் பண்ணுறதுக்கு சூட்டபுளான சாயில் எது அப்படின்னா பிளாக் சாயில். அதனால் அந்த பிளாக் காட்டன் சாயில்னு சொல்லுவோம். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகமாக எந்த சாயில் இருக்குது? பிளாக் காட்டன் சாயில் இருக்குது. அடுத்து இன்னொரு காரணம் ஹியூமிட் கிளைமேட்டாக. இந்த காட்டன் அந்த நூல் காட்டன் யான் அது வந்து பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. அதனால் அங்கே மும்பையில் மகாராஷ்டிராவில் என்ன கிளைமேட் இருக்குது? ஹியூமிட் கிளைமேட் இருக்குது. அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மும்பை போர்ட்டாம். அடுத்து அவங்க உற்பத்தி பண்ணுற அந்த காட்டனை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதோ இல்லை ஃபேப்ரிக்ஸை ஏற்றுமதி பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ஃபேப்ரிக்ஸை ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது? மும்பை போர்ட்டம். அவைலபிலிட்டி ஆஃப் ஹைட்ரோ பவர். அடுத்து வந்து என்னன்னு சொல்கிறோம்? ஹைட்ரோ பவர் மீன்ஸ் த பவர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் வாட்டர். அது ஹைட்ரோ பவர் அங்கே அதிகமாக இருக்குது. இந்த காட்டன் மில்ஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி. குட் மார்க்கெட். மும்பை இன் அண்ட் அரௌண்ட் மகாராஷ்டிராலேயே பொருளை சேல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸாக அண்ட் வெல் டெவலப்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக. அடுத்து என்ன இருக்குது? வெல் டெவலப்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக. நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இருக்குது. எங்கெங்கெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்களோ காட்டனை அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொண்டு வரத்துக்கு, ஃபினிஷ் பண்ண ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபினிஷ் பண்ண ப்ராடக்டை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு துறைமுக வசதிகள்லாம் எங்கே இருக்குது? மும்பையில். For the cotton textile industries in Mumbai. So these are all the facilities available. இதெல்லாம் அங்கே இயற்கையாகவே அமைஞ்சதுனால மும்பையை என்னன்னு சொல்கிறோம்? நம்ம மான்செஸ்டர் ஆஃப் இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். மான்செஸ்டர்னா என்ன? காட்டன் உற்பத்தி அதிகம் பண்ணுற பிளேஸ்ன்னு சொல்லி. The major cotton textiles are concentrated in the states of apart from மகாராஷ்டிரா. இன்னும் நிறைய காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஸ்டேட்ஸில் காட்டன் உற்பத்தி பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது. மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இந்த மாநிலங்கள்லேயும் காட்டனை உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் என்ன இருக்குது? பிளாக் காட்டன் சாயில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கோயம்புத்தூர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்டர் இன் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ் வந்து முக்கியமான பிளேஸ் காட்டன் உற்பத்தியில் அப்படின்னா கோயம்புத்தூர் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்டர் இன் தமிழ்நாடு வித் 200 மில்ஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் 435 அண்ட் கால்ட் ஆஸ் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. 435 மில்ஸ் இந்தியாவில் இருக்குது. இதில் 200 மில்ஸ் மட்டும் எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில். பிகாஸா மும்பையில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கோ அதே ஃபெசிலிட்டிஸ், அதே ஹியூமிட் கிளைமேட்டு, அதுக்கு அடுத்து ப்ரெசன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸு, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், இது எல்லாமே எங்கே இருக்குது? மும்பையில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. அதனால் கோயம்புத்தூரை என்னன்னு சொல்கிறோம்? மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறோம். மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. இந்தியாவோட மான்செஸ்டர் மும்பை, சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம் அண்ட் விருதுநகர் ஆர் த அதர் மேஜர் காட்டன் டெக்ஸ்டைல் சென்டர்ஸ் இன் த ஸ்டேட். இதெல்லாம் அடுத்து கோயம்புத்தூருக்கு அடுத்து முக்கியமான சென்டர்ஸ், முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸு காட்டன் உற்பத்தியில். ஜூட் இண்டஸ்ட்ரீஸா. அடுத்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு சொன்னால் ஜூட் இண்டஸ்ட்ரி. Jute is a low-priced fiber. Jute is a low-priced fiber used mainly for making package materials like gunny bags. Jute அப்படின்றது low price, ரொம்ப கம்மி, உற்பத்தி பண்ணுற செலவு கம்மி, அது low-priced ஃபைபர்னா நூலுன்னு சொல்லுவோம். இது முக்கியமாக எது செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா கன்னி பேக்ஸ்னால் நம்ம கோணிப்பை சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கான கோணிப்பை, சணல் கயிறு இதெல்லாம் செய்கிறதுக்கு. Today, jute is blended with cotton and wool to produce textiles. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூட்டை வந்து மற்ற காட்டனோடையோ இல்லை வந்து உள்ளோடையோ மிங்கிள் பண்ணி, பிளெண்டட்னா மிங்கிள் சேர்த்து என்ன பண்ணுறோம்? ஃபேப்ரிக்ஸ், துணியாகவும், சாரீஸு, எல்லா ட்ரெஸ் வேர்ஸும் என்ன பண்ணுறோம்? அதில் உற்பத்தி பண்ணுறோம். எதோட? ஜூட்டோட காட்டனை சேர்த்து, ஜூட்டோட உள் சேர்த்து உற்பத்தி பண்ணுறோம். This is the second important textile industry in India after the cotton textiles. இது வந்து என்ன? செகண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி காட்டனுக்கு அப்புறம் எது? இந்த ஜூட்டம். Jute is a golden fiber which meets all the standards of goods packing with its natural, renewable, biodegradable and eco-friendly products. Jute அப்படின்னு சொல்கிறப்பவே இது கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவோம்.
வேர்ல்டில் லீடிங் ப்ராடக்ட் எது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜூட்டா. இது கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவோம். இது வந்து இட் மீட்ஸ் ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ். எல்லா வகையான பொருளையும் பேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் நேச்சுரல், இயற்கையாகவே கிடைக்கிறது. இதனால் பொல்யூஷன் ஒன்றும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கிடையாது, ரெனியூபிள். வேணுன்னா திரும்ப கல்டிவேட் பண்ணிக்கலாம். வேணுன்றப்ப நம்ம இந்த பிளான்ட்டை என்ன பண்ணலாம், ஜூட்டுன்றதை சன்னல்னு சொல்லுவோம், இந்த பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணிக்கலாம். பயோடிகிரேடபிள், இது வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி திரும்ப வேஸ்ட் ஆனாலும் பூமிக்குள்ளே போனோன்னே அதே வந்து என்ன ஆகிடும், மக்கி போயிடும். பயோடிகிரேடபிள் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். இதனால் எந்த பொல்யூஷனும் கிடையாது. இதனால் இந்த ஜூட்னால் த ஃபஸ்ட் ஜூட் மில் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் ரிஷ்ரா நியர் கொல்கட்டா. ஜூட் மில்லும் முதல்ல எங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, கல்கட்டா. அங்கே வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் மில்ஸ் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம், ஃபோர்ட் க்ளாஸ்டர் நியர் கல்கட்டா இன் 1818. அதே மாதிரி ஜூட் மில் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ரிஷ்ரா நியர் கொல்கட்டா இன் 1854 பை த இங்கிலீஷ்மேன் ஜார்ஜ் ஆக்லண்டா. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யார், இங்கிலீஷ்மேன் ஜார்ஜ் ஆக்லண்டா. இந்தியா டாப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா ஜூட், ஜூட் கூட்ஸ் அண்ட் செகண்ட் இன் த எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜூட் கூட்ஸ் நெக்ஸ்ட் டு பங்களாதேஷா. இந்தியா வந்து ரா ஜூட்டா, ரா ஜூட்னா செடியை கல்டிவேட் பண்ணி அதிலிருந்து ஜூட் ஃபைபரை என்ன பண்ணுவாங்க, பிரித்து எடுப்பாங்க அந்த ப்ராடக்டில். அதுலேயும் சரி. அடுத்தது வந்து என்ன, ஜூட் கூட்ஸ், ஜூட்டில் உற்பத்தி பண்ணுற ப்ராடக்ட்ஸ். அண்ட் தென் செகண்ட் இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜூட் கூட்ஸ். அடுத்து வேர்ல்டுலேயே செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் பிளேஸ் கோஸ் டு பங்களாதேஷ். ஆனால் இதே இந்தியா இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் நம்ம இந்தியாவோட தான் இருந்துச்சு. அப்போ வேர்ல்டுலேயே லீடிங் கண்ட்ரி ஜூட் ப்ராடக்ட்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான். நியர் அபவுட் 435 இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. இதில் பாதி தான் நம்மளுக்கு வந்ததே வெஸ்ட் பெங்காலில். மீதி எல்லாம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, பங்களாதேஷில் லொக்கேட் ஆகிருக்கு. India tops in the production of raw jute and jute goods and second in the export of jute goods next to Bangladesh. Jute production includes என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கன்னி பேக்ஸ், கோனி பைன்னு சொன்னேன், கேன்வாஸ், கித்தான் பைன்னு சொல்லுவோம், கித்தான் சொல்லி, பேக் ஷீட்ஸ், பொருளெல்லாம் பேக் பண்ணுறதுக்கான ஷீட்ஸ். அண்ட் தென் ஜூட் வெப், ஜூட் வெப்னா அப்படியே சணல் இதுலேயே போட்டு வெப், மீன் வலையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அது. கார்பெட்ஸ், தரை விரிப்புகள், கார்டேஜ், ஹெசைன்ஸ் அண்ட் ட்வைன்ஸ். இது எல்லாமே எதுலேருந்து பண்ணுறாங்க, ட்வைன்ஸ்னால் நூலுங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து எதுலேருந்து பண்ணுறாங்க, ஜூட்லேருந்து தான். நவ் ஜூட் இஸ் ஆல்சோ பீயிங் யூஸ்ட் இன் பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர். அடுத்து ஜூட்டையும் எதில் யூஸ் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் செய்யறதுக்கு ஜூட் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்சுலேஷன் பிளெண்டட் ப்ளீச்டு ஃபைபர்ஸ் டு பிளெண்ட் வித் wool. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, இன்சுலேஷன் ப்ளீச்டு ஃபைபர், அந்த வுல்லை ப்ளீச் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஜூட் ஃபைபரை ப்ளீச் பண்ணி அதை எதோட வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறாங்க, சேர்த்துக்கிறாங்க, வுல்லோடு சேர்த்துக்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ மிக்ஸ்ட் வித் காட்டன் டு மேக் கார்பெட் அண்ட் பிளாங்கெட்ஸ். அடுத்து இது காட்டனோடு சேர்த்து ஏற்கனவே டெக்ஸ்டைல் பண்ணுறாங்க, துணி ஃபேப்ரிக் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். காட்டனோடு சேர்த்து என்ன உற்பத்தி பண்ணுறாங்க, கார்பெட்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ். நேஷ்னல் ஜூட் போர்ட் இஸ் ஹெட் குவார்ட்டர் அட் கொல்கட்டா. நேஷ்னல் ஜூட் போர்டு, இதுக்குன்னு இந்த ஜூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, டிபார்ட்மெண்ட். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, கொல்கட்டா. The major jute producing areas in West Bengal and concentrated along the Hooghly. அதாவது ஜூட் ப்ரொடியூசிங் சென்டர்ஸ் அப்படின்றது அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, வெஸ்ட் பெங்காலில் கான்சன்ட்ரேட்டட் அலாங் த ஹூக்லி ரிவர். எந்த ஏரியாவில் இருக்குது, ஹூக்லி ரிவர் வித்தின் த ரேடியஸ் ஆஃப் 6 kilometers ஆஃப் கல்கட்டா. கல்கட்டாவை சுற்றி ரேடியஸ் அப்படின்னா கல்கட்டாவை சென்டர் பண்ணி அதோட ரேடியஸில், சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து என்ன, கிட்டத்தட்ட ஒரு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த ரேடியஸ்லேயே இருக்குது, 6 kilometer ரேடியஸில். டிட்டாகார், ஜகத் டாட், தென் பட்ஜ், ஹரோரா, தென் பத்ரீஸ்வர் ஆர் த சீஃப் சென்டர்ஸ் ஆஃப் ஜூட் இண்டஸ்ட்ரி. நம்ம இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில், தட்டு எஸ்பெஷலி கல்கட்டாவை சுற்றி ஒரு 6 kilometer ரேடியஸில் இத்தனை சென்டர்ஸ் இருக்குது. என்னென்ன, டிட்டாகார், ஜகத் டாட், பட்ஜ், ஹரோரா அண்ட் பத்ரீஸ்வர் ஆர் த சீஃப் சென்டர்ஸ் ஆஃப் ஜூட் இண்டஸ்ட்ரீஸ். தென் ஆந்திர பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், சத்தீஸ்கர் அண்ட் ஒடிஷா ஆர் த அதர் ஜூட் கூட்ஸ் ப்ரொடியூசிங் ஏரியாஸ். இதெல்லாம் மற்ற ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேட்டாக இருக்குது மற்ற ஸ்டேட்ஸில், ஆந்திர பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், சத்தீஸ்கர் அண்ட் ஒடிஷா. சிஎஸ்டிஆர்ஐ
CSTRI is the only research institute in the country dedicated to the research and developmental activities related to silk technology. சில்க் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டே இருக்குது சில்க் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. CSTRI இஸ் ஒன்லி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் த கண்ட்ரி டெடிகேட்டட் டு த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு சில்க் டெக்னாலஜி. அடுத்த சப்ஹெட்டிங் நம்ம சில்க் பார்க்க போகிறோம். அதில் இந்த ப்ளூ இதில் இருக்கிறது சொல்லிடுறேன். CSTRI was established in the year 1983 by the Central Silk Board. இதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸோட லீடர்ஷிப்பில் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேவிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் பெங்களூரில் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு CSTRIனா என்னன்னு சொன்னேன் நான். இட்ஸ் அ ரிசர்ச் ஃபார் த சில்க் போர்டு, சில்க் ரிசர்ச் ஆஸ் வெல் அஸ் டெவலப்மெண்ட்டுக்காக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது ஒரு தனி துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸோட டிபார்ட்மெண்ட்டில் துறையில் இருக்குது. இது பெங்களூர் தான் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆகும். We are going to see silk industry. India has been well known for the production of silk since the ancient times. இந்தியாவில் சில்க் இண்டஸ்ட்ரி அப்படின்றது இட்ஸ் நாட் நியூ ஃபார் அஸ். ஏன்ஷியன்ட் டைம் ஆன்வர்ட்ஸ் we have this industries. Not industries means here these are all the handloom, கைத்தறி பொருட்கள் தான், கைவினை கையில் தறி வச்சு நெய்யர் தான், சிறு தொழில்களாக தான் இருந்துச்சு. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, சிறு தொழில்கள். இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரா சில்க், நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா. சில்க் அப்படின்னாலே 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. சில்க், டீ அண்ட் தென் சைனா கிளே, தீஸ் ஆர் ஆல் ஃபெமிலியர் இன் China. They were the important country. They are the important country to introduce to the world. Chinaல சில்க்கு, தென் டீ, சைனா கிளே. சைனா கிளே அப்படின்னா நம்ம இந்த இது சொல்லுவோம் இல்லையா, பீங்கான் பொருட்கள், அதெல்லாம் சைனாவில் ஃபெமிலியர். ஸோ வேர்ல்டுலேயே இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது சில்க் ப்ரொடக்ஷனில், நெக்ஸ்ட் டு சைனா. ரா சில்க் அப்படின்னா என்ன, பட்டு துணி உற்பத்தியில் இல்லை, பட்டுப்பூச்சி வளர்த்து அந்த பட்டுப்பூச்சியிலேருந்து என்ன ஆகும், அதோடைய சலைவா, அதோட வாயிலேருந்து ஒரு வகையான சலைவா அந்த புழு அதுவே அதுக்கு சுற்றி என்ன பண்ணிக்கும், ஒரு இது மாதிரி ரெடி பண்ணிக்கும், கூண்டு மாதிரி. அது உள்ள அந்த புழு இருக்கும், அந்த கூண்டு குட்டி குட்டி பால் மாதிரி இருக்கும். அதை எடுத்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு அதை இது பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நூல் எடுத்து அதில் அந்த பட்டு இழையிலேருந்து தான் நம்ம பட்டு துணியை செய்கிறோம். ஸோ இந்த ரா சில்க் உருவாக்குறதுல இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. கர்நாடகா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்க். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் விச் ஸ்டேட் லீடிங் ஸ்டேட்டு, கர்நாடகா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். அதர் மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் சில்க் ஆர் வெஸ்ட் பெங்கால், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அஸ்ஸாம் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட்ஸ். These are all the leading states apart from Karnataka. Karnataka is a leading state, producing more compared to other states. Tamil Nadu also one among them. Office of the Development Commissioner for Handlooms was set up as an attached non-practicing officer on 20th November 1975 under the Ministry of Commerce. Ministry of Commerce அப்படின்னா வியாபார நிமித்தமாக வியாபாரம் சார்ந்து இதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. 1975 20th நவம்பரில் ஆரம்பிச்சிருக்காங்க, டெவலப்மெண்ட் கமிஷனர் ஃபார் ஹேண்ட்லூம்ஸ் அப்படின்னு. At present it is functioning under the Ministry of Textiles. இதுவும் எதோட இதில் இருக்குது, Ministry of Textiles அப்படின்னு சொல்லுவோம், அந்த துறையோட சார்ந்து இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் உத்யோக் பவன், நியூ டெல்லி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, உத்யோக் பவன். உத்யோக் பவன் அப்படின்னா பவன்னா டிபார்ட்மெண்ட், உத்தியோகம்னா வேலைன்னு சொல்லுவோம் இந்தியில் சொல்கிறப்ப. உத்யோக் பவன் இதோடைய கண்ட்ரோலில் இருக்குது இந்த சில்க் டிபார்ட்மெண்ட்டாக. ஆல்ரெடி சில்க்குக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், CSTRI அப்படின்னு சொல்லி. இட் இஸ் ஒன்லி த ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் த கண்ட்ரி டெடிகேட்டட் டு த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த இது எதுக்கு மட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க, ரிசர்ச் ஆஸ் வெல் அஸ் எதுக்காக, டெவலப்மெண்ட்டுக்காக, சில்க் டெக்னாலஜி. CSTRI வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் 1983 பை த சென்ட்ரல் சில்க் போர்டு. சென்ட்ரல்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, சில்க் போர்டு, சில்க் பட்டு துறை அப்படின்னு சொல்லி. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் இதுவும் எதோட கண்ட்ரோலில் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸா.
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேவிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் பெங்களூர். இந்த சில்க்குக்காக இந்த சிஎஸ்டிஆர்ஐ அப்படின்றோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. தென் சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் கேன் பி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சுகர் கேன். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சுகர் கேன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் சுகர் பீட்ஸ், அதாவது பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதில் அந்த நல்ல சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது, அது ஒரு வெரைட்டி. அண்ட் எனி அதர் கிராப் விச் ஹேவ் சுகர் கண்டென்ட்டாக மற்ற கிராப்ஸ்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு சாப்பிடுவோம் நம்ம, அதிலிருந்து கூட சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சுகர் கேன் பி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சுகர் கேன், சுகர் பீட்ஸ் ஆர் எனி அதர் கிராப் விச் ஹேவ் சுகர் கண்டென்ட். இந்தியா சுகர்கேன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சுகர். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எது மெயின் சோர்ஸாக இருக்குது அப்படின்னா சுகர் கேன் தான். சுகர் கேன்லேருந்து தான் நம்ம இந்தியாவில் என்ன உற்பத்தி பண்ணுறோம்? சுகர். அட் ப்ரெசன்ட் தேர் இஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் ஆக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஆஃப்டர் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். ஆக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரி, விவசாயத்தை சார்ந்து, விவசாய மூலப்பொருளை சார்ந்து இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் செகண்ட் இண்டஸ்ட்ரி எதுவாக இருக்குது? பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னோம்னா சுகர் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஒன் எதுன்னு பார்த்தோம் நம்ம? காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்தியா இஸ் த வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் ஆஃப்டர் பிரேசில். இந்தியா வேர்ல்டுலே 2வது கண்ட்ரியில் இருக்குது. செகண்ட் கண்ட்ரி இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர், நெக்ஸ்ட் டு பிரேசில். வேர்ல்டில் ஃபஸ்ட்டு லீடிங் கண்ட்ரி எதுன்னா பிரேசில். சவுத் அமெரிக்காவில் இருக்க ஒரு பெரிய கண்ட்ரி தான் என்ன? பிரேசில். Sugar industry is decentralized and located near the sugarcane growing areas as they are weight losing and bulky to transport. Sugar industries பார்க்குறப்ப decentralized, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் அந்த சுகர் இண்டஸ்ட்ரி லொக்கேட் ஆகிருக்கும். எல்லா இடத்துலையுமே சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காது. எங்கே சுகர்கேன் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் என்னென்ன அரௌண்ட் த ஏரியாவில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? சுகர் இண்டஸ்ட்ரீஸை லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சுகர்கேன் அந்த ரா மெட்டீரியலை பல்கி நிறைய இருக்குது ரா மெட்டீரியல். அந்த இது பெரிய கல்டிவேட் பண்ணுறது மொத்தத்தையும் கொண்டு போகணும், பல்கி ஹெவி. அட் த சேம் டைம் என்ன வெயிட் லூசிங் மெட்டீரியல். சுகர் என்ன பண்ணுவோம்? வெயிட் லூசிங், அதாவது சன்லைட்டில் இருக்க அதோடைய இது என்னவாகும்? ஜூஸ் கண்டென்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும் வெயிலில். அதனால் அதை ஹார்வெஸ்ட் பண்ண 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும்? சுகர் இண்டஸ்ட்ரி கொண்டு போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். ஹார்வெஸ்ட் பண்ண 24 ஹவர்ஸ்க்குள்ளே கொண்டு போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? இந்த சுகர்லேருந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். சுகர் கேன்லேருந்து வர ஜூஸை பொறுத்து தான் சுகர் கேன்லேருந்து என்ன எடுக்கிறோம்? சக்கரை. அப்போ அந்த சுகர் கேனில் ஜூஸ் கண்டென்ட் கம்மியாக ஆக சுகர் என்னவாயிடும்? கம்மியாயிடும். அதனால் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். அதனால் சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன அரௌண்ட் அந்த கல்டிவேட் பண்ணுற ஏரியாலேயே தான் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம திருவாலங்காடில் இருக்குது, திருத்தணியில் இருக்குது. அந்த ஏரியாலெலாம் என்ன கல்டிவேட் பண்ணுறோம்? சுகர் கேன் கல்டிவேட் பண்ணுறோம். அந்த ஏரியாலன்னு இல்லை, சரௌண்டிங் ஏரியாவில் இருந்து கொண்டு போயிட முடியும். சரௌண்டிங் ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுற அந்த சுகர் கேனை சீக்கிரம் கொண்டு போயிட முடியும் அப்படின்றதுனால. உத்தரப்பிரதேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகரா. இந்தியாவிலேயே அதிகமாக உற்பத்தி பண்ணுற ஸ்டேட் இது உத்தரப்பிரதேசம். ப்ரொடியூசிங் அபவுட் 50% ஆஃப் கண்ட்ரிஸ் டோட்டலாக. கண்ட்ரியோட பாதி உற்பத்தி எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? உத்தரப்பிரதேஷ்லேருந்து. 50% உத்தரப்பிரதேஷை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதர் மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆர் மகாராஷ்டிரா, Uttar Pradesh, Karnataka, Andhra Pradesh, Tamil Nadu, Bihar, Punjab, Gujarat, Haryana and Madhya Pradesh states. These states account for more than 90% of sugar mills and sugar production. இந்த மாநிலங்கள்லாம், இந்த ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் சுகர் மில்ஸ் இங்கே இருக்குது. சுகர் கேன் ப்ரொடக்ஷன் இங்கேயும் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமாக உற்பத்தி பண்ணுறது எது? உத்தரப்பிரதேஷ் தான். வேர்ல்டில் லீடிங் கண்ட்ரி எது? பிரேசில். செகண்ட் லீடிங் கண்ட்ரி எது? இந்தியா. ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து நம்ம 3 கேட்டகரிஸ் பார்த்தோம் ரா மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி. ஒன் இஸ் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸு. அதில் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்த்தோம், ஜூட் இண்டஸ்ட்ரி பார்த்தோம், சில்க் இண்டஸ்ட்ரி பார்த்தோம், தென் சுகர் இண்டஸ்ட்ரி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ், ரா மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணுறோம். அதில் முக்கியமானது என்னென்னு பார்க்க போகிறோம். Forest provide us with different type of materials which are used as raw materials for certain industries like paper, lacquer, then sports goods, plywood, etc. ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிற பொருளில் வச்சு ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்ன உற்பத்தி பண்ணுறோன்னா பேப்பர், அடுத்து லேக் அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கி மெட்டீரியல், அதுலேருந்து கம்மு உற்பத்தி பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் கூட்ஸும் மரங்கள்லாம் நிறைய கிடைக்கிறது, அதை வச்சு ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ். தென் ப்ளைவுட் தெரியும் உங்களுக்கு, ப்ளைவுட் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ளைவுட்லாம் கூட ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்கிறது தான்.
பேப்பர் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? பேப்பர் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசஸ் நியூமரஸ் டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் தட் கம்ஸ் இன் வேரியஸ் யூசஸ் சச்சஸ் பேப்பர்ஸ் அப்படின்னோன்னா நார்மலாக நம்ம வந்து எழுதுகிற பேப்பர்னு நினச்சிட்டு இருப்போம். இல்லை, பேப்பர்ஸ் இட் கண்டெய்ன்ஸ் மெனி. நம்ம ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட் போடுறோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா A3 ஷீட்டு, A4 ஷீட்டு, ஃபோலியோ பேப்பரு, ஆர்டினரி ரூல்டு ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்டிங்காக யூஸ் பண்ணுற ஷீட்ஸ்ன்னு இருக்கும், நியூஸ் பேப்பர்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஷீட்ஸ்ன்னு இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் பேப்பர்ஸில் உண்டு. ஷீட் சச்சஸ் ஷீட் பேப்பர்ஸ், பேப்பர் பாக்ஸஸ், நம்மளுக்கு பேக் பண்ணி வரும் பாருங்கள், பேப்பர் பாக்ஸஸ், டிஷ்யூ பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் கை துடைக்கிறதுக்குன்னு சொல்லி. தென் பேப்பர் பேக்ஸு, ஸ்டேஷ்னரி, என்வலப்ஸு, கவருங்க. பிரிண்டட் பேப்பர் ப்ராடக்ட்ஸ் சச்சஸ், அடுத்து பிரிண்டட் பேப்பர் ப்ராடக்ட்ஸ் சச்சஸ் புக்ஸு, பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறை வர நாளிதழ்கள், வார இதழ்கள்னு சொல்லுவோம். நாளிதழ்னால் டெய்லி வர்றது, வாரத்துக்கு ஒரு முறை வர்றது வார இதழ்கள்னு சொல்லுவோம். மந்த்லி பீரியாடிக்கல்ஸ், மந்த்லி ஒரு முறை வர்றது. இது எல்லாமே வந்து என்ன, இந்த பேப்பர்ஸில் இந்த பேப்பரை கொண்டு தான் பண்ணுறது. இன் இந்தியா த சாஃப்ட் வுட் இஸ் பிரின்சிபல் ரா மெட்டீரியல் யூஸ் ஃபார் மேக்கிங் பேப்பர். இந்த பேப்பர் செய்யறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக என்ன ரா மெட்டீரியல்னால் வுட்டு தட்டு. எஸ்பெஷலி அதுக்கு என்ன மாதிரியான வுட்டு வேணும்னா சாஃப்ட் வுட். அந்த வுட்டு வந்து என்ன பண்ணணும், அவங்க அதை வந்து இது கட் பண்ணி அதை பீசஸ் ஆக்கி அதை மரக்கூழ் செய்யணும். அப்போ அந்த வுட்டு வந்து என்னவாக இருக்கணும், சாஃப்ட் வுட்டாக. யூஸ் ஃபார் மேக்கிங் பேப்பர் எஸ்பெஷலி நியூஸ் பிரிண்ட் அண்ட் ஹை கிளாஸ் பிரிண்டிங் பேப்பர்ஸ். நியூஸ் பிரிண்ட் ஆஸ் வெல் அஸ் பிரிண்டிங் பேப்பர்ஸ், ஹை கிளாஸ் பிரிண்டிங் பேப்பர்ஸ். பேப்பர் இஸ் த ப்ரீ ரெக்வெஸ்ட் ஃபார் த எஜுகேஷன் இல்லையா. வித்தவுட் பேப்பர் வி குடின்ட் டூ எனிதிங் இல்லையா. ஒன்ஸ் வந்து நம்ம பாம் லீஃப் இதெல்லாம் வச்சு படிச்சுருந்தோம். பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பேப்பர் இல்லாமல் இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாது. தட் எஸ்பெஷலி ஃபார் அவர் எஜுகேஷன். புக்ஸ் வேணுமோ இல்லை நோட் புக்ஸ் எல்லாத்துக்குமே பேப்பர் இஸ் எசென்ஷியல் for the education. Paper is a prerequisite for the education and literacy, and its use is an index of advancement in these two fields as well as the overall well-being of the society. பேப்பர் அப்படின்றது நம்ம சாதாரண பேப்பர் தானே அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த சொசைட்டி. சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது எது, பேப்பர்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பேப்பர் அப்படின்றது இல்லாமல் படிப்பு கிடையாது. படிப்புக்கு முக்கியமாக படிப்பறிவு வேணும் அப்படின்னா என்ன வேணும், பேப்பர் வேணும். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் எல்லாமே. அப்படின்னா இது பப்ளிஷ் பண்ணல அப்படின்னா பாதி பேர் படிக்காமே இருக்க வேண்டிய நிலமை இருக்கும். பாம் லீஃபில் எழுதுனதை தான் வச்சு படிக்கணும் அப்படின்னா பாம் லீஃப் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க தான் படிக்க முடியும். அப்போ நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் படிச்சிருக்க முடியாது. அப்போது இன்றைக்கி இந்த சொசைட்டி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் த பேப்பர், பிகாஸ் ஆஃப் த இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸா. ஓகே. த ஃபஸ்ட்டு பேப்பர் மில் ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் முதல்ல இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேப்பர் மில் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா செராம்பூர் இன் வெஸ்ட் பெங்கால். எங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, செராம்பூர் இன் வெஸ்ட் பெங்கால் 1812. முதல்ல அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, பெங்காலில், கல்கட்டாக்கு. அடுத்து ஜூட் இண்டஸ்ட்ரியும் அங்கே தான். அடுத்து பேப்பர் இண்டஸ்ட்ரி எங்கே, வெஸ்ட் பெங்காலில் தான் 1812. இது வந்து கல்கட்டாவில் இல்லை, செராம்பூர் இன் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் தான் கல்கட்டா. த ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் effort was made in 1867 with the setting up of a Royal Bengal paper mill at Baliganj near Kolkata. முதல்ல இந்த பேப்பர் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் எஃபர்ட் அப்படின்றது எங்கே முதல்ல அப்படின்னா 1867 ராயல் பெங்கால் பேப்பர் மில்ஸ்ன்னு, இதையும் மில்லுன்னு தான் சொல்லுவோம். பேப்பர் இண்டஸ்ட்ரீஸையும் என்னன்னு சொல்லுவோம், மில்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி எதுனா ராயல் பெங்கால் பேப்பர் மில்ஸ்ன்னு பாலிகாஞ்ச் நியர் கல்கட்டாக்கு பக்கத்தில் பாலிகாஞ்சாம். The raw material for paper industry includes பேப்பர் இண்டஸ்ட்ரியோட ரா மெட்டீரியல்ஸாக மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னா வுட் பல்ப்னா என்ன, மரக்கூழ். பேம்புனா என்ன, மூங்கில் மரம். தென் செலாய் அண்ட் செபாய் கிராசஸ், ரெண்டு வகையான கிராசஸ், செலாய் அண்ட் செபாய் கிராசஸ், புல் வகைகள். வேஸ்ட் பேப்பர் அண்ட் பேகிஸ்னால் இந்த கரும்பு இருக்கு இல்லையா, கரும்பு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து வர இந்த சக்கை இருக்கு இல்லையா, அதுதான் பேகிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கிற கடையிலலாம் போனோம்னா அவங்க அதை வச்சு ரொட்டேட் பண்ணி வெறும் சக்கை கீழே வரும் பாருங்கள், அந்த இதுவை தான் என்னென்னு சொல்கிறோம், பேகேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது முக்கியமாக தேவைப்படுது மூலப்பொருளாக. எதுக்கு, பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, வுட் பல்ப்பு, பேம்போ, செலாய் அண்ட் செபாய் கிராசஸ், வேஸ்ட் பேப்பர் அண்ட் பேகிசம். வெஸ்ட் பெங்கால் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேப்பர்.
in the country followed by Madhya Pradesh, Odisha and Tamil Nadu. இந்தியாவிலேயே வந்து லீடிங் ப்ரொடியூசர் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலா. அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், ஒடிஷா அண்ட் தமிழ்நாடு லீடிங் ஸ்டேட்ஸா இன் அவர் country for the paper production. National Newsprint and Paper Mill NEPA ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. National Newsprint and Paper Mills is at நேபாநகர் in பர்ஹன்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். எங்கே இருக்குது? நேபாநகர் இன் பர்ஹன்பூர் டிஸ்ட்ரிக்ட், மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் பர்ஹன்பூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட், அதில் நேபாநகர். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மேல்நல்லாத்தூர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மத்திய பிரதேஷில் பர்ஹன்பூர் டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல உற்பத்தி பண்ணுறாங்க, எங்கே இருக்குது? நேபாநகர் நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ் அப்படின்றது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸா.